இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்த ஐநாவில் மத்திய அரசு தனி தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக உள்நாட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கருத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், ஐநா மேற்பார்வையில் உலக தமிழர்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இலங்கை மீதான சர்வதேச விசாரணை நடத்துவது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தமிழர்களின் கோரிக்கையாக கொண்டு ஐநாவில் இந்தியா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு வார்த்தை அந்த மத்திய மந்திரி சபையில் இருந்த பொழுது திமுக வாய் திறந்ததா? ராமதாஸ் ஒரு கண்டன அறிக்கை அந்த 5 வருடத்தில் மத்திய சர்க்கார் மீது கொடுத்திருப்பாரா? இப்போ ஒரு நாளைக்கு 3 அறிக்கை ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர்கள் தயாரித்து கொடுக்க இவர் பெயரில் ஒரு நாளைக்கு 3 அறிக்கை. சாதி துவேஷத்தை தூண்டி, சாதி மோதலை தூண்டி, அதிலே ரத்தம் ஓடட்டும், அதிலே பதவிகள் பெறலாம் நினைக்கக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவர்களை தமிழகத்து சகோதரர்களே நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த கோரியும் இதை மத்திய அரசு வலியுறுத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியில் இருந்து ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு மதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த மத்திய அரசு ஐநா மன்றத்தில் தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர்.